ஸோ குட் ஈவினிங். இன்னைக்கு எந்த விதமான பிரசன்டேஷன் பண்ண போறது இல்ல. எந்த விதமான பாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு நான் ஷோ பண்ண போறது கிடையாது. நான் இன்னைக்கு என்னோட ப்ரீவியஸ் வீக் இந்த மாசம் வந்து நான் என்ன ட்ரேட் பண்ணேன், எப்படி வந்து ட்ரேட் ப்ராஃபிட்டபிளா போச்சு, லாஸ் பண்ணதுக்கு ரீசன் என்ன, என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கறது எல்லாத்தையுமே நல்ல டீட்டெயில்டா நாம இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ண போறோம். இது உங்களுக்கு நிச்சயமா செம்ம இன்ஃபர்மேட்டிவான ஒரு செக்ஷனா இருக்கும். அதுக்கு முன்னாடி சில இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு டீட்டெயில்டா கொடுக்குறேன். நீங்க இத வந்து ஒரு பிகினரா இருக்கீங்க, நான் வந்து மார்க்கெட்டுக்கு ரொம்ப புதுசுங்க அப்படிங்கிறவங்க இருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் நான் எப்போதும் போல சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் டீட்டெயில்டா நான் சொல்றேன். நீங்க அதை கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. அது நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா தேவைப்படுற ஒரு இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷனா இருக்கும். ஓகே, நீங்க வந்து மார்க்கெட்டுக்கு ரொம்ப ரொம்ப புதுசா ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ் அ பிகினர் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம், நீங்க ஒரு இன்வெஸ்டரா இருக்கிறதுக்கு எப்போதுமே பழகுங்க. ஒரு இன்வெஸ்டர் அப்படிங்கிறவங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். ஒரு இன்வெஸ்டரா இருக்கிறதுக்கு எப்போதுமே பிராக்டிகலி அவைலபிள் ஆயிக்கோங்க. ஓகேவா? ஆஸ் அ இந்திய பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப கான்பிடென்ட்டா சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஸ் அ இன்வெஸ்டர் அப்படிங்கிறவங்களால மட்டும்தான் மார்க்கெட்ல வந்து கன்சிஸ்டன்டா சஸ்டைனபிளா சம்பாதிக்க முடியும். இதுல வந்து உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ப்ரூவ்டு ஒரு விஷயம். நான் வந்து ஒரு பியூர் இன்வெஸ்டர். ஆஸ் அ இன்வெஸ்டரா நான் நல்லாவே மார்க்கெட்ல வந்து சம்பாதிச்சிருக்கேன். 2007ல நான் என் கெரியர் ஸ்டார்ட் பண்ணேன். 2007ல ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 3 மாசத்திலேயே நான் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்துட்டேன். இந்த ஃபீல்ட நான் ஆரம்பிச்ச உடனேயே இந்த ஃபீல்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிகினர் எந்த மாதிரி எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி நாம வந்து இதை கொண்டு போகணும் அப்படிங்கறது எல்லாமே ஓரளவு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்கிட்டேன். 2007ல இந்த இண்டஸ்ட்ரி வந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன டெய்லி வந்து பஸ் ஃபேர் இந்த மாதிரி செலவு பண்ற காசை கொஞ்சம் சேர்த்து வச்சு முத நான் டாடா மோட்டார்ஸ்லயும் டாடா ஸ்டீல்லையும் தான் இன்வெஸ்ட் பண்ணேன். இதான் என்னோட முதல் இன்வெஸ்ட்மெண்ட். நான் இன்வெஸ்ட் பண்ண 2 நாள்ல எனக்கு 200 லாபம் கிடைச்சிச்சு. அதுக்கு பேர் தான் ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கிறது கொஞ்சம் நாள் கழிச்சு தான் எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ இது மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்கு நம்ம கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும் முதல்ல. இப்ப நான் இன்வெஸ்ட் பண்ண அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு ஒரு 3 to 5% ப்ராஃபிட்ல இருந்துச்சு அப்படின்னா நான் அதை வித்துட்டு வெளியே வந்துட்டேன். அன்னைக்கே கிடைச்சாலும் சரி, அடுத்த 2 நாள்ல கிடைச்சாலும் சரி, வித்துட்டு வெளியே வரேன் அப்படின்னா திஸ் இஸ் கால் ஸ்விங் ட்ரேட். ஒரு 10% ஆஃப் ப்ராஃபிட் கிடைக்குது, நான் வித்துட்டு வெளியே வரேன் அப்படின்னா தட்ஸ் கால் ஷார்ட் டேர்ம். ஓகே, ஒரு 20 to 30% ரிட்டர்ன் ஒரு 1 or 2 இயர்ஸ்ல கிடைக்குது அப்படின்னா தட்ஸ் கால் லாங் டேர்ம். ஸோ நீங்க ஒரு இன்வெஸ்டரா ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணி நீங்க அந்த ஸ்டாக்ல வந்து ட்ரேட் பண்றதோ இன்வெஸ்ட் பண்றதோ இல்ல லாங் டேர்ம் கேரி பண்றதோ முடிவு பண்ணிக்கோங்க. பட் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து ஒரு சூப்பர்பான போர்ட்ஃபோலியோ 2026-27 ஃபினான்ஷியல் இயர்க்காக கிரியேட் பண்ணேன். என்னோட ஓன் ஃபைண்டிங்காக நான் வந்து ஒரு 4 லட்ச ரூபாய் ப்ராஃபிட்ல இருக்கும்போது இந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ணலாம், அப்ப அந்த 4 லட்சத்தை இப்ப இருக்கிற மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ ஒன்று கிரியேட் பண்ணேன். அந்த போர்ட்ஃபோலியோல ரொம்ப நீட்டா கிளியரா போர்ட்ஃபோலியோல வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த போர்ட்ஃபோலியோ இன்னைக்கு வரைக்கும் நல்லாவே இருக்கு. ஸோ நீங்க அந்த போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா த ஒன்லி டேர்ம் நீங்க என்னோட பிரான்ச் கிளைண்டா இருந்தீங்க அப்படின்னா ரெகுலரா நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, ட்ரேட் பண்றீங்க, இல்ல ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன், ஒரு 50,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா ப்ளீஸ் நீங்க எனக்கு
வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்ல ஜீவிகா ஹேமா ஸ்டாஃப்ஸ் கிட்ட வந்து கேளுங்க. அந்த போர்ட்ஃபோலியோ லிங்க் அவங்க கிட்ட இருக்கு. அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் கொடுக்க மாட்டோம். பிகாஸ் இது வந்து எங்க கிளைண்ட்ஸ், நம்ம பிரான்ச் கிளைண்ட்ஸுக்கா நம்ம கிட்ட ட்ரேட் பண்றவங்க ப்ராஃபிட்டபிளா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்ததுதான். ஓகேவா? மேம், நான் பிரதீப் பேசுறேன். சொல்லுங்க பிரதீப். நான் ஆக்சுவலி உங்க ஆலிஸ் ப்ளூல லாஸ்ட் வீக் வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணேன் ஆன்லைன்ல. லாஸ்ட் ஸ்டெப்ல போயிட்டு அது ஸ்டாப் ஆயிட்டு அதுக்கப்புறம் என்னால புஷ்ஷே ஆக மாட்டேங்குது. இ சைன் ஸ்டாப் ஆயிடுது, எரர் மெசேஜ் வந்துட்டே இருக்கு. மேபி உங்க டீம் நாளைக்கு எனக்கு கால் பண்ண சொல்றீங்களா? ஷூர் சார். நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கா உங்ககிட்ட? நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல பிங்க் பண்ணிருக்கேன் ஒரு 2 days பிஃபோர். சாரி, இப்ப நீங்க வந்து பிரதீப்னு மட்டும் போடுங்க. நான் இமீடியட்டா என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு செக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ண சொல்றேன். ஓகே மேம், தேங்க்யூ. அப்ப நான் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு திஸ் இஸ் பிரதீப் மட்டும் போட்டா போதும். தேங்க்யூ. அப்டேட் பண்ணிடுறேன். இல்லனா பழைய டேட்டா வாங்கிக்கிறேன். சோ நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா பெர்ஃபெக்ட்டா கன்சிஸ்டன்ட்டா ஒரு பெர்ஃபெக்ட்டான இன்வெஸ்டரா இருக்கிறதுக்கு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுக்கு உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும்னு சொல்லுங்க, நான் பண்றேன். அது மட்டும் இல்லங்க, மார்க்கெட்ல இன்னைக்கு என்ன அவைலபிளான ஸ்டாக் இருக்கு, என்ன ஸ்டாக்ல நியூஸ் இருக்கு, என்ன ட்ரெண்டிங்கா இருக்குங்கிற எல்லாமே நான் இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு டெய்லி ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகேவா? நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் கூட உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதுல நீங்க ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்க. அதே மாதிரி இன்ஸ்டால வந்து ஐ ஹவ் கிரியேட்டட் அ கம்யூனிட்டி குரூப். இந்த கம்யூனிட்டி குரூப் மூலமா நீங்க ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்ப நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, யாருமே எதிர்பார்க்கல டெலிகிராம் இப்படி பிளாக் ஆகும். பிகாஸ் நான் வந்து கம்ப்ளீட்டா டெலிகிராம்ல தான் எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ டெலிகிராம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிளாக் ஆகும்னு நினைக்கல. வாட்ஸ்அப் இப்ப நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஏதாவது ஒரு அப்டேட்டை உங்களுக்கு இம்மீடியட்டா ரீச் பண்ணணும் அப்படின்னா ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு குரூப்லயும் நீங்க இருக்கணும். ஸோ கம்யூனிட்டி குரூப் வந்து இது ரொம்ப பிரைவேட்டான ஒரு கம்யூனிட்டி குரூப். அதுல அவசியமா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். ஜாயின் பண்ணிட்டு அதுல வந்து மத்த எல்லா மார்க்கெட்டுடைய அப்டேட், மார்க்கெட்டுடைய முக்கியமான நியூஸ், இது எல்லாமும் காலையில வந்து ட்ரேடிங்க்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் ஷேர் பண்றேன். நீங்க அந்த கம்யூனிட்டி குரூப்ல இருங்க. ஓகேவா? சோ அது இல்லாம நான் யூடியூப்லயும் உங்களுக்கு டெய்லி எல்லா அப்டேட்ஸும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். யூடியூப்ல ஜாயின் பண்ணாதவங்க அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ இதுல வந்து உங்களுக்கு இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கிற நியூஸ், ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பரா வந்துரும். ஓகே. சோ பி அ ப்ராப்பர் இன்வெஸ்டர் ஆல் டைம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இன்ட்ராடே ட்ரேடர் கான்செப்ட்டுக்கு வருவோம். நான் உங்களுக்கு ஸ்விங், ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் எல்லாமே சொல்லிட்டேன். ஸ்விங் ஸ்டாக் ஆகட்டும், பிடிஎஸ்டி ஸ்டாக் ஆகட்டும். பிடிஎஸ்டி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட்ல ஈவினிங் வந்து ஒரு 2:30க்கு மேல ஒரு ஸ்டாக்கு ஹைப் ஆகுது, ஒரு 3 o'clock மேல ட்ரெண்ட் செம்மையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த ஸ்டாக்குக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இப்ப என்னன்னா ஒரு நியூஸ் வருது, ஓகேவா? வாங்குறதுக்கு குவிறாங்க. ஓகேவா? குவியும் போது மார்க்கெட்டோடைய டைம் முடிஞ்சிருச்சு. அப்ப காலையில மார்க்கெட் ஓபன் ஆன உடனே யாருக்கெல்லாம் இந்த ஸ்டாக்க பத்தின தேவை இருக்கோ, யாரெல்லாம் அந்த ஸ்டாக்க நேத்து வாங்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாமே மார்னிங் வாங்குவாங்க. கரெக்டா? சோ அப்ப ஈவினிங் அந்த ஸ்டாக்ல இருந்த அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் மார்னிங்கும் தொடரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட இந்த ஒரு ஸ்டாக்ல வந்து நாம அகைன் இந்த ஸ்டாக்கை வந்து நாம ஃபாலோ பண்ணி வாங்குவோம். அப்ப ஈவினிங் மார்க்கெட் க்ளோசிங்ல வாங்கி அடுத்த நாள் ஓப்பனிங், அதாவது 3:15 to 9:30 அல்லது 3 to 9:30 அல்லது 3 to 10, வாட் எவர் இட் இஸ், இந்த டைம் ஃப்ரேம்குள்ள நாம வித்துட்டு வெளியே வர்றதுக்கு பேரு தான் பிடிஎஸ்டி. ஸோ இதுக்கு வந்து என்ன மேட்டர்னா, ஒரு இன்ட்ராடே ட்ரேடருக்கு எப்படி மார்ஜின் ரொம்ப கம்மியா தேவையோ அதே மாதிரி பிடிஎஸ்டிக்கு வந்து ஓகே நமக்கு டைமிங் வந்து மணி வந்து மார்ஜின்ல நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி ரொம்ப அன்னைக்கு நம்ம அந்த ஸ்டாக்கை வித்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு நம்ம அடுத்த ட்ரேடும் எடுக்கலாம். ஸோ நாம வந்து ஈவினிங்
ஒரு 2:30 to 3:30 அந்த மொமெண்டம்ல வாங்கி அடுத்த நாள் 9:15ல இருந்து 10க்குள்ள விக்கிறோம் பாத்தீங்களா, தட்ஸ் கால்ட் பிடிஎஸ்டி. இந்த பிடிஎஸ்டி அப்படிங்கிறதும் சூப்பரா ஒர்க் ஆகும். இதுல ஒரு நல்ல மொமெண்ட் கிடைக்குது அப்படின்னா நம்ம எலைட் குரூப்ல அந்த மாதிரி நான் ஏதாவது ஸ்டாக்ல ட்ரேட் பண்றேன் அப்படின்னா நான் இம்மீடியட்டா அப்டேட் பண்ணுவேன். ஓகேவா? சோ நீங்க நம்ம எலைட் குரூப்ல இருங்க. எலைட் குரூப்போடதும் ரூல் அதுதான். நம்ம பிரான்ச் கிளைண்ட் ஆக்டிவ் கிளைண்டா இருக்கணும். இது வரைக்கும் நீங்க அந்த குரூப்ல இருந்துட்டு ஆக்டிவா இல்லைன்னா இன்னைக்கு ஈவினிங் அது ரிமூவ் ஆயிடும். நாளைக்கு ஃபண்டை ஆட் பண்றேன் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்ல ஜீவிகா என்கிட்ட பேசுங்க. ஆட் ஆகி அவங்க வந்து ரிமூவ் பண்ணாம ஆட் பண்ணிடுவாங்க. சரி, இன்ட்ராடே ட்ரேடர் கான்செப்ட்டுக்கு இப்ப நம்ம வருவோம். இதே பிடிஎஸ்டியை நம்ம நிஃப்டியில பேங்க் நிஃப்டிலையும் பண்ணலாம். நிஃப்டி பேங்க் நிஃப்டிலையும் தாராளமா நம்ம பண்ணலாம். ஓகேவா? இதே மாதிரி ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்லயும் பண்ணலாம். இங்க நீங்க என்ன பண்ண போறீங்க, ஒரு ஸ்டாக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணி 100 ஸ்டாக் வாங்க போறீங்க. இங்க அதே 100 ஸ்டாக்கை மார்ஜின் கம்மியா வாங்க போறீங்க. இது சப்போஸ் இறங்கிடுச்சுன்னா கேரி பண்ணிக்கலாம். இது இறங்குனாலும் ஏறுனாலும் அன்னைக்கு ட்ரேட் அன்னைக்கு முடிச்சுட்டு வர்றது சேஃப். ஸோ இந்த எல்லாத்துலயுமே நான் இந்த இந்த மீட்டிங்ல இருந்து இதையும் நான் இன்க்ளூட் பண்ண போறேன். 2 ஸ்டாக்கு இல்ல 4 ஸ்டாக்கு இது நல்லாவே ஒர்க் ஆகும். பட் தேர் இஸ் அ ரிஸ்க் ஆல்சோ. ஓகேவா? இந்த கான்செப்டுக்கு முடிச்சுட்டு நீங்க இன்ட்ராடே ட்ரேடிங் கான்செப்டுக்கு வந்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நீங்க ஒரு ஸ்டாக்ல ஒரு ஸ்டாக் இப்ப பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நல்லா மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் ஃப்ரைடே அன்னைக்கு ஃபியூ ஹவர்ஸ்ல திடீர்னு சடனா ஒரு ரேட்டு கொடுத்துச்சு. இந்த ஒரு கேண்டிலால நான் 70,000 ரூபாய் வெள்ளிக்கிழமை லாஸ் பண்ணேன். இந்த ஒரு கேண்டிலால. ஆமா. ஓகேவா? ஓகேவா? இந்த ஒரு கேண்டிலால நான் சம்பாதிச்ச 50,000 ரூபாய் இந்த ஒரு கேண்டிலால லாஸ் பண்ணேன். இதான் ஃப்ரைடே அன்னைக்கு நடந்துச்சு. ரொம்ப டிசிப்ளினா கரெக்டா ட்ரேட் பண்ணனா லாஸ்ட் ஹவர் போன வாரம் மாதிரி இந்த வாரம் லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் ஷார்ப்பா டவுன் ஆகும்னு நினைச்சேன்னா என்னுடைய ப்ரிடிக்ஷன் ஒரே ஒரு கேண்டில்ல கம்ப்ளீட்டா மாறி நான் லாஸ் பண்ணேன். மேக்சிமம் நான் இந்த டைம்ல எல்லாம் ட்ரேடே எடுக்க மாட்டேன் தெரியுமா. பட் நான் வந்து இந்த ஒரு வாரமா அப்சர்விங்லயே இருக்கேன். லாஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் இங்க பாத்தீங்களா சடனா ஒரு ஹை கொடுக்குது. ஓகே, அதுக்கு முத நாள் ஃபியூ ஹவர்ஸ்ல இறங்குது. லாஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் அதுக்கு முத நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஹவர்ஸ்ல வந்து ஒரு பீக் கொடுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் வந்து ப்ரிடிக்ட் பண்ணேன் இது இப்படி வரும் இப்படி வரும் இப்படி வரும் ப்ரிடிக்ட் பண்ணி கால்ஸ் நம்ம அப்டேட் பண்றோம், எல்லாம் சக்சஸ் ஆகுது. ஆனா நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் அதே மாதிரி இங்க ஒரு சப்போர்ட்டை உடைக்குது, இங்க ஒரு சப்போர்ட்டை உடைக்குது, கன்ஃபார்மா வந்து இறங்க போகுதுன்னு ப்ரிடிக்ட் பண்ணும்போது எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல் 10 பாயிண்ட்டுக்கு பதிலா 8.75 புள்ளிகள் இறங்கிட்டு சடனா ரிவர்ஸ் ஆகி ஸ்டாப் லாஸ் ஹிட். அதனால ஒன்றும் வருத்தம் இல்லை. பிகாஸ் இந்த வாரம் இது வரைக்கும் ஐ எம் இன் அ குட் ப்ராஃபிட். என்னுடைய ப்ராஃபிட் ரிப்போர்ட் காட்டுறேன். இது வந்து இந்த இந்த 15 நாள் நடந்த ட்ரேடிங். இந்த ப்ரீஎண்டல் ரிப்போர்ட் போனீங்கன்னா கமாடிட்டியில 1/6/2026 இருந்து 1/6/2026 இருந்து 21/6/2026 மொத்தம் 15 நாள் ட்ரேட் பண்ணிருக்கோம். ஆக்சுவலி உண்மையாவே இந்த ட்ரேட் எனக்கு சூப்பரா இருந்துச்சு. ஃப்ரைடே ட்ரேட் நான் பண்ண என்னோட ஒரு மிஸ்டேக். சரி, நிறைய பேர் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த அட்வைஸ் சும்மா போற போக்குலயும் இருக்கலாம், ஆனா அவங்க அனுபவத்திலயும் இருக்கலாம். நான் பல பேருக்கு ப்ராப்பரா அட்வைஸ் பண்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அனுபவத்துல. இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு எல்லாருக்கும் சொல்லி இத்தனை நாள் நான் மிஸ் பண்ணத இன்னைக்கு தப்பு பண்ண நான் சொல்லியிருக்கேன் நிறைய கிளாஸ்ல. நான் வந்து எல்லா நாளும் சரியா பண்ணுவேன், ஒரு நாள் தப்பு பண்ணுவேன், மொத்தமா எனக்கு மிஸ் ஆகும். அந்த மாதிரிதான். ஸோ ஓகே, தட் இஸ் மை ப்ராஃபிட். ப்ராஃபிட்ல ஸ்டாப் லாஸ் கிட்டேன். இந்த ட்ரேட் ஆக்சுவலி ப்ராஃபிட்ல முடிய வேண்டியது. அன்னைக்கு ப்ரோக்கரேஜ் எல்லாம் சேர்த்து எனக்கு லாஸ். ஸோ என்னோட இந்த மாதத்துடைய டோட்டல் இந்த 15 நாள் ப்ராஃபிட் 3 லட்சம் ரூபா. ப்ரோக்கரேஜ் போக எனக்கு 1,41,568 ரூபாய். ஓகேவா? ஆக்சுவலி இது 1,41,000 ரூபாய் இருக்கக்கூடாது. எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் போன வாரம் வந்து ஒரு சூப்பரான ப்ராஃபிட் பண்ணேன், 2,53,000 ரூபாய். ஸோ இதோட சேர்த்து எனக்கு 3 லட்சம் ரூபா வர வேண்டியது
பட் அன்பார்ச்சுனேட்டா அன்னைக்கு நடந்த ஒரு பெரிய மார்க்கெட் டவுன், சாரி, நான் எடுத்த தப்பான ஒரு டிசிஷன், ஓவர் ட்ரேட், ஓவர் கான்ஃபிடென்ட் அன்னைக்கு வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய லாஸ் கொடுத்துச்சு. நான் இந்த மிஸ்டேக்கை அகெயின் பண்ண மாட்டேன், பட் இந்த மாதிரி சின்ன 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 தப்புகள் அகெயின் நம்ம பண்ணிடக்கூடாது, இன்னும் டிசிப்ளினா இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல விஷயம் தான். ஓகே, சோ இந்த மாதிரி ஒரு 15 நாள் என்னால வந்து 13 நாள் ப்ராஃபிட் பண்ணி ஒரு 2 நாள் மட்டும் லாஸ் பண்ண முடிஞ்சது. அதாவது 15:2 அப்படின்னா 13 அவுட் ஆஃப் 15 அப்படின்னா 2 ட்ரேட் லாஸ் பண்ணா அப்ப 13 நாள் ப்ராஃபிட் பண்றதுக்கு நான் ஹெல்ப்பா எடுத்துக்கிறது 2 விஷயம் தான். ஒன்னு சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர், இன்னொன்னு பிரைஸ் ஆக்ஷன். இத மட்டும் யூஸ் பண்ணுங்க, இது மட்டும் போதும். நான் வந்து வேற எதுவும் பண்ணல, வேற எதுவும் பார்க்கல, வேற எதுவும் பெருசாலாம் வந்து யூஸ் பண்ணல. இது 2யும் ரொம்ப டிசிப்ளினா ஃபாலோ பண்றேன். நான் அகைன் அண்ட் அகைன் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் வந்து ரொம்ப வந்து கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிற ஒரு ஆள், பெரிய ரிஸ்க் எல்லாம் எடுக்க மாட்டேன். ஓகேவா, ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிற ஒரு ஆள். சோ அப்படிப்பட்ட கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறேன்னா எனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் பண்ணா போதும். ரொம்பலாம் ரிஸ்க் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதுல இருப்பேன். அந்த மாதிரி தான் இந்த 2ம் போதும். நான் உங்களுக்கு ஷோ பண்ணேன்ல, இங்க பாருங்க, இதுதான் வந்து என்னோட வியாழக்கிழமை வரைக்கும் இருந்த ரிப்போர்ட். 3,88,000 டோட்டல் ப்ராஃபிட், brokerage போக 251. ஒரு லாஸால 251 3 ஆகுறதுக்கு பதிலா 251 141 ஆயிடுச்சு, ஒரே ஒரு தப்புனால. ஸோ ப்ளீஸ் அந்த மாதிரி பண்ணாதீங்க, நானும் பண்ண மாட்டேன். அதான் சொல்லல, ஓவர் ட்ரேட், ஓவர் கான்ஃபிடென்ட், அன்னைக்கு ட்ரேடை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். அன்னைக்கு வந்து ட்ரேட் வந்து எனக்கு எரேஸ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் அதை பண்ணக்கூடாது. என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். நீங்க வந்து ஒரு பிகினரா இருக்கீங்க மார்க்கெட்ல அப்படின்னா நீங்க தெளிவா இந்த சூப்பர் ட்ரெண்ட் அண்ட் பிரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணுங்க. பிரைஸ் ஆக்ஷனை கத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப பெரிய சேலஞ்சா இருந்தா நீங்க சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டரை மட்டும் யூஸ் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் ஓபன் ஆன உடனேயே மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் என்னன்னு ப்ரிடிக்ட் பண்ணுங்க. இந்த ட்ரெண்ட் என்ன அப்படிங்கறத நீங்க ப்ரிடிக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறது இந்த குளோபல் மார்க்கெட். ஓகேவா, குளோபல் மார்க்கெட்ல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு டவ் ஜோன்ஸ் 72 புள்ளிகள் பாசிட்டிவ், FTSE 42 புள்ளிகள் டவுன், கிஃப்ட் நிஃப்டி 48 புள்ளிகள் டவுன். ஸோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மார்க்கெட்ல பெருசா எந்த விதமான ஒரு பெரிய பெரிய ஸ்ட்ராங்கோ இல்ல பெரிய நெகட்டிவோ நடக்கல. மார்க்கெட் ரொம்ப காமா முடிஞ்சிருக்கு. ஓகேவா, சோ நிஃப்டி வந்து எப்படி முடிஞ்சிருக்கு, எண்ட் ஆஃப் த டே அந்த மார்க்கெட் வந்து புல்லிஷ்ல முடிஞ்சது. மார்க்கெட்ல பெரிய நெகட்டிவ் சேஞ்சஸ் இல்ல. காலையில 9:15 மார்க்கெட்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி 9 o'clock நீங்க இந்த குளோபல் மார்க்கெட்டுடைய இந்த லிங்க் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த லிங்க் குளோபல் மார்க்கெட்னு போட்டீங்கனாலே வந்துடும். கிஃப்ட் நிஃப்டி எத்தனை பாயிண்ட் பிளஸ்ல இருக்கு, 100 பாயிண்ட் பிளஸ்ல இருக்கா. இப்ப நம்ம மார்க்கெட் குறைஞ்சது 60ல இருந்து 80 பாயிண்ட் பாசிட்டிவா ஓப்பன் ஆக சான்ஸ் இருக்கு. இதோட இண்டெக்ஸ் 24,042. அப்ப நம்ம இண்டெக்ஸ் 24,000, 23,980, 24,010 இப்படி வரலாம். அப்ப நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட் பாசிட்டிவா இருக்கும். அப்ப நம்ம 3 minutes டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணி நிஃப்டி சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டரை விட, ஓகே, சூப்பர் ட்ரெண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர்ல லென்த் வந்து 5-1 வச்சுக்கோங்க. இதுல இந்த கேண்டில் இருக்குல்ல, இந்த கேண்டிலோடைய ஹைய பிரேக் பண்ணி நெக்ஸ்ட் கேண்டில் ஓபன் ஆச்சு அப்படின்னா ட்ரெண்ட் பாசிட்டிவா போகும். சோ இங்க நிஃப்டில ஃபர்ஸ்ட் கேண்டில் 3 minutes கேண்டில் செகண்ட் 3 minutes பிரேக் பண்ணுதுன்னா உடனே அதுக்கு ஈக்குவலான அட் த மணி அல்லது நிஃப்டி 24,000 காலு அட் த மணி போங்க, பிரீமியம் கரெக்டா இருக்கும். அட் த மணிலையும் சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டரை ஃபர்ஸ்ட் கேண்டில் செகண்ட் கேண்டில் பிரேக் பண்ணுச்சுன்னா பை பண்ணுங்க. 10 பாயிண்ட் டார்கெட், 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், தட் இஸ் 1:1. இல்லனா 15 பாயிண்ட் டார்கெட், 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், 1:1. இது ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் பண்ணுங்க. உங்களுக்கு இது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்து ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த வாரமே 1:2 ஃபாலோ பண்ணுங்க.
அப்புறமா 2 ஸ்டாக்கா கொண்டு போங்க, 2 லாட்டா கொண்டு போங்க. அப்புறம் இதை ஃபாலோ பண்ணி 2-3 என்ட்ரிஸ் போங்க. இதை தான் நான் ஃபாலோ பண்றேன். முதல்ல ஒரு லாட்ல ஆரம்பிச்சேன், இப்போ 100 லாட்ஸ் பண்றேன். ரொம்ப கன்சிஸ்டண்டா பண்றேன், நல்லா பண்றேன். ரொம்ப முக்கிய கன்சிஸ்டண்டா பண்றேன். பிளஸ் அண்ட் மைனஸ் புரியுது. மார்க்கெட் காலைல ஓப்பனிங்கோட ஸ்ட்ரென்த் டிமாண்ட் எப்படி இருக்குங்கிறது புரியுது கன்சிஸ்டண்டா பண்றதுனால. நிறைய இண்டெக்ஸ்ல பண்ணல. உங்களுக்கு தெரியும் நான் சென்செக்ஸும் பண்ணிட்டு இருந்தேன். பட் நிஃப்டி மட்டும்தான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் ஒரு இண்டெக்ஸ் சூப்பரா இருக்கு. ஸோ கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிறது உண்மையாவே கன்சிஸ்டண்டா பண்ணணும். எதையுமே கன்சிஸ்டண்டா பண்ணணும். அதுவும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஃபார்முலாஸ் தான் நான் யூஸ் பண்றேன். வேற எந்த சீக்ரெட்டுமே இல்லை. நீங்க வேணா என்னோட எலைட் குரூப்ல ஜாயின் பண்ணி பாருங்க. இதுதான் மண்டே அன்னைக்கு நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ இவ்வளோதான். இதை வந்து நீங்க நாளையில இருந்து ஃபாலோ பண்ணுங்க. இல்லைங்க எனக்கு இது ஃபாலோ பண்றது பெரிய சேலஞ்சா இருக்கு அப்படின்னா நீங்க நம்மளோட எலைட் குரூப்ல ஆட் ஆயிக்கோங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. நம்ம பிரான்ச்சுக்கு கீழே உங்க அக்கௌண்ட்டை ஷிஃப்ட்டோ இல்ல க்ளோஸ் பண்ணிட்டு புது அக்கௌண்ட்டோ ஓபன் பண்ணுங்க. ஆல்ரெடி அலைஸ் ப்ளூ அக்கௌண்ட் இருந்தா குரூப்ல ஆட் ஆகுங்க. ப்ராப்பரா கத்துக்கோங்க. உங்களுடைய ட்ரேடை கம்ஃபர்டபுளா கொண்டு போ. ஓகேவா? ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க சொல்லலாம். இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டா உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சது இந்த விஷயம் தான். ஸோ பி ஆஸ் அ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இன்வெஸ்டரா ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுல நீங்க என்ன சூஸ் பண்ண போறீங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. பிடிஎஸ்டி ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் பண்றதுக்கெல்லாம் என்னென்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ட்ரேட் பண்றீங்க, அதுவும் குறிப்பா ஆப்ஷன்ஸ்ல பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நிஃப்டியில பண்ணுங்க. நிஃப்டியில இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணுங்க. நீங்க தாராளமா இதை ஸ்டாக்குக்கும் யூஸ் பண்ணலாம். நான் ஸ்டாக்கை பத்தி நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்றேன். இல்ல அப்படின்னாலும் நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன். ஓகேவா? இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? மேடம் மேடம் நீங்க எப்படி ஹலோ மிஸ்டேக் பண்ணீங்க மேடம் அந்த இதுல? என்ன சார்? நீங்க அந்த மிஸ்டேக் பண்ணீங்கன்னு சொன்னீங்களா மேடம், அதுல என்ன மிஸ்டேக் பண்ணீங்க மேடம்? அதான் சொன்னேனே சார், ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் தான் எடுப்பேன். இல்லனா மார்னிங் ஹவர்ஸ்ல ஃபர்ஸ்ட் 3 ட்ரேட முடிச்சுட்டு வெளியே வந்துருவேன். நான் உங்களுக்கு அதை ஷோ பண்றேன். நான் இதை ஷோ பண்ணணும். எனக்கு லாஸ் பண்ணேன். கொஞ்ச நேரம் வந்து ச்சே நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருந்தேன். ஓகேவா? ரொம்பவே இருந்தேன். அப்புறம் நான் சொன்னேன், சரி கிளைண்ட்டுங்களுக்கு வந்து இதை ஷோ பண்றதுக்காகவே இந்த லாஸ் நடந்துச்சுன்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இது வந்து ஜூன் மாசம் என்னோட ப்ராஃபிட் ரிப்போர்ட். ஓகேவா? 14 நாள் ஒரே ஒரு லாஸ் தான். அதுவும் ரொம்ப கம்மி லாஸ் தான். ஸ்டாப் லாஸ் ஹிட். மத்த எல்லா நாளுமே என்னோட டார்கெட் ஹிட். என்னோட ப்ராஃபிட் ரிப்போர்ட் இதுதான். ஓகேவா? எப்ப? இல்ல வியாழக்கிழமை. மேடம், இப்ப அந்த மிஸ்டேக் வந்து நீங்க ஸ்டாப் லாஸ் எல்லாம் போட்டு வெள்ளிக்கிழமை காலையில வரைக்குமே இதுதான் என்னோட ரிப்போர்ட். ஓகேவா? வெள்ளிக்கிழமை காலையில நான் ட்ரேட் பண்ணேன். ஓகேங்களா? ட்ரேட் பண்ணி சூப்பரா ப்ராஃபிட் பண்ணிட்டேன். இங்க பாருங்க, காலையில எப்போதும் போல என்னோட அந்த ஒரு அருமையான ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்க பாருங்க, இது உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் தெரியுதுல்ல? காலையில எப்போதும் போல அந்த பிரேக் அவுட்டை யூஸ் பண்ணி நான் வந்து 1 மினிட் கேண்டில் யூஸ் பண்றேன். 9:15க்கு மார்க்கெட் ஓபன் ஆகுதா? ஓகேவா? 9:15க்கு பிரேக் அவுட் கிடைச்சது. இம்மீடியட்டா 115ல வாங்கினேன். 10 பாயிண்ட் டார்கெட் போட்டேன். எனக்கு டார்கெட் ஹிட் ஆகி 60,000 ரூபாய் லாபத்துல வந்துட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப டிசிப்ளினா எப்போதுமே ஃப்ரைடே வந்து நான் ரொம்ப காஷியஸான ட்ரேட் பண்ணுவேன். பிகாஸ் ஃப்ரைடே மார்க்கெட் கொஞ்சம் ஹெவி வாலட்டைலா போகும். அது கிரீன் டேவா இருக்கலாம், பிளாக் டேவா இருக்கலாம். எவ்வளோ டிசிப்ளினா பண்ணனா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் தானே, ப்ராஃபிட் பண்ணியாச்சுல, நல்ல ப்ராஃபிட் இல்ல, 14 நாள் லாபம் பண்ணியாச்சுல, விட வேண்டியதானே. திரும்ப நான் 3:16க்கு போயிட்டு ஒரு ட்ரேட் எடுக்கிறேன். அந்த ட்ரேட் ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ இதுல என்ன மிஸ்டேக் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் ஒரு ப்ராஃபிட் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டா அவ்வளோதான். அதை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி மிராக்கிளான சில லாசஸ்லாம் நடக்கும். அதனால நீங்க வந்து இது என்னோட ஏப்ரல் மே ரிப்போர்ட். இதுலயும் இந்த மாதிரி என்னைக்காவது ஏதாவது இதெல்லாம் ஸ்டாப் லாஸ் ஹிட் 4 நாள் 4 நாள். ஓகே, இதுதான் சார் என்னோட இந்த ட்ரேடோடையது. ஸோ இந்த வாரம் வந்து இப்படிதான் இருந்துச்சு. இந்த மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணாம டிசிப்ளினா ஃபர்ஸ்ட் நாளையிலேருந்து உங்க ட்ரேடை ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடுன்னு ஆரம்பிங்க. அப்புறம் டார்கெட்டை அதிகப்படுத்துங்க. அப்புறம் லாட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க. சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி கன்சிஸ்டண்டா பண்ணுங்க. நல்லா பண்ணுங்க. மேம் சொல்லுங்க மேடம்.
மேம் இன்னொரு தடவை அந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்க மேம். எந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆனா ட்ரேட் எடுக்கணும்னுங்க மேம்? எஸ் மேம், கொஞ்சம் ஓவர்வியூ திரும்ப கொடுக்க முடியுமா? நான் கொஞ்சம் லேட்டாக தான் ஜாயின் ஆனேன். ஒரே ஒரு வாட்டி ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ. ஐ எம் நியூ பிகினர். சார் ரொம்ப சிம்பிள். நீங்க வந்து ஆஹ், இந்த இந்த கிளாஸோட ரெக்கார்டிங் எல்லாருக்குமே இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் கொடுத்துருவேன். ரெக்கார்ட் பண்றேன். ரெக்கார்டிங் நீங்க தாராளமா பாத்துக்கோங்க. சூப்பர் ட்ரெண்டிங்கிற இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? இது அலைஸ் ப்ளூல யூஸ் பண்ணுங்க. நீங்க ட்ரேடிங் வியூல யூஸ் பண்ணாதீங்க. ட்ரேடிங் வியூல நிறைய இருக்கும், நிறைய இருக்கும், கொலாப்ஸ் ஆகும். இங்க பாருங்க, நான் வேணா உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ட்ரேடிங் வியூட சார்ட். இதுல போயிட்டு நீங்க சூப்பர் ட்ரெண்ட் அப்படிங்கிற ஒண்ணு அப்டேட் பண்ணீங்கன்னா ஸ்க்ரீன் ஷேரில் இருக்கா? எதுவும் விசிபிள் இல்லை. 1 செகண்ட் சார். தேங்க்யூ சார். ஸ்கிரீன் வேற ஸ்கிரீன்ல இருந்தது சார். இங்க பாருங்க, ட்ரேடிங் வியூல சூப்பர் ட்ரெண்ட் அப்படிங்கிற ஒண்ணு கிளிக் பண்ணா நிறைய வரும். இப்ப நான் சூப்பர் ட்ரெண்ட் 3ன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இப்ப நமக்கு காட்டுற மாதிரியான ஒரு கிளியரான பிக்சர் இதுல இருக்காது. இதுல செட்டிங்ஸும் நமக்கு கரெக்டா இருக்காது. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, ட்ரேட் பண்ற சாஃப்ட்வேர்லயே உங்க ஸ்கிரிப்டை போடுங்க, சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டரை போடுங்க, 5:1 செட்டிங்கை மாத்துங்க, அதுக்கு மேல பை அபோவ் அதை ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து நீங்க கிளீனா இன்னும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சூப்பர் ட்ரெண்டுக்கான ஒரு நீட்டான என்னோட திருச்சி மீட்டிங்ல லைவா அப்பதான் அந்த ஒரு செக்ஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி வேற எந்த செக்ஷன்லயுமே இப்போ வரைக்குமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. சூப்பர் ட்ரெண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா சேனல் போங்க, சர்ச்ல போயிட்டு சூப்பர் ட்ரெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல அதுதான் வரும். இந்த வீடியோவை நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு கிளீன் வெப், இந்த வீடியோட லிங்க் நான் இப்போ உங்களுக்கு இதே வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்றேன். இதே கிளாஸ், இதே வெப் சூப்பர் ட்ரெண்ட் இன்னுமே எலாபரேட் பண்ணி ஒரு 51 நிமிஷம், அதாவது சூப்பர் ட்ரெண்டுக்கு மட்டும் 51 நிமிஷம், இதே மாதிரி டோஜிக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். நீங்க அதெல்லாம் இது வந்து யூடியூப்ல இருக்கும், நான் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுட்டேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இண்டிகேட்டர் ரியலி சூப்பர் இண்டிகேட்டர். நான் நினைச்சிட்டு இருந்தேன் நம்ம வந்து உண்மையாவே ரொம்ப ட்ரெண்டிங்ல இல்லையோ, நம்ம வந்து ரொம்ப கம்மியா தான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள்ல ஒரே ஒரு இண்டிகேட்டர் வச்சு ஓட்டிட்டு இருக்கோமோ அப்படின்னு நான் உண்மையாவே நினைப்பேன். என்ன இது ஒண்ணு தானே, இதை தாண்டி நம்ம என்ன பண்றோம், ஒன்னும் பெருசா இல்லையேன்னு நினைச்சேன். பட் நான் இந்த ட்ரேடெக்ஸ் மீட் இப்ப எடுத்தேன்ல, 6 ட்ரேடெக்ஸ் மீட் அட்டன் பண்ணிட்டேன். 6 ட்ரேடெக்ஸ் மீட்லயுமே வரக்கூடிய மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே சொல்றது சூப்பர் ட்ரெண்ட், சூப்பர் ட்ரெண்ட், சூப்பர் ட்ரெண்ட். எல்லாருமே இப்ப எனக்கு அப்புறம் கிளாஸ் எடுக்கிறவங்க எல்லாம் சரண்யா மேம் சொன்னாங்கல்ல சூப்பர் ட்ரெண்ட், அதுதாங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ சூப்பர் ட்ரெண்ட் தான் உண்மையாவே சூப்பர் ட்ரெண்ட். எனக்கு இதுல என்னன்னா பிரைஸ் ஆக்ஷன் பிளஸ் ஏஸ்டிஆர் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால இது உண்மையாவே ஒர்க் ஆகுது. இதுல பிரைஸ் ஆக்ஷனை கொஞ்சம் ஆட் பண்ணா போதும், நம்ம தான் கிங், அப்படி இருக்கு மார்க்கெட். லாஸ் எல்லாம் வரதான் செய்யும். ஆனா நான் சொல்ற மாதிரி பிராக்கெட் ஆர்டர் பயன்படுத்துங்க. பிராக்கெட் ஆர்டர் எஸ்எல் நான் 100 லாட் போடுவேன், 110ல பை, 10 பாயிண்ட் டார்கெட் இல்ல 15 பாயிண்ட். 100 லாட் போடும்போது நான் 15 பாயிண்ட்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்க. 10 பாயிண்ட் டார்கெட், 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். ஏன் 20 பாயிண்ட் நான் ஸ்டாப் லாஸ் போடுறேன் தெரியுமா? மார்க்கெட் வந்து சில நேரங்கள்ல கீழே கிளிச் ஆகி மேல வந்துச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு டார்கெட் ஹிட் ஆகும். நான் என்ன பண்ணுவேன், 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போடுவேன், போட்டுட்டு அப்புறம் ஆர்டர் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் எல்லாமே நான் பைய போடு தான் பண்ணுவேன், உடனே பண்ண மாட்டேன். இப்ப மார்க்கெட் வந்து 24,000 இருக்குன்னா நான் வந்து மார்க்கெட் வந்து 24,050 தாண்டினாதான் பிரேக் அவுட்னா அங்கேயும் 5-10 பாயிண்ட் ஏறணும் பிரீமியம்ல. அப்ப எனக்கு ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 செகண்ட் டு 10 செகண்ட் கழிச்சோ இல்ல 5 நிமிஷம் கழிச்சோ தான் பை ஆகுது. 5 டு மேக்ஸிமம் 30 செகண்ட் இல்ல 40 செகண்ட்ஸ்க்கு மேலதான் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னா பை ஆன இம்மீடியட்டா ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகுது, அந்த 10ல இருந்து 15 பாயிண்ட் குறையுதுன்னா இம்மீடியட்டா எக்ஸிட் ஆயிடுவேன் 20 பாயிண்ட்ஸ்லாம். ஸோ என்னோட டார்கெட்டும் என்னோட ஸ்டாப் லாஸும் உண்மையாவே பெர்ஃபெக்டா இருக்கு. ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுங்க. ஒன்ஸ் டார்கெட் ஹிட்டா 1000 ரூபாய் ப்ராஃபிட், ஸ்டாப் லாஸ் ஹிட்டா 1000 ரூபாய் லாஸ். ஒரு 1000 ரூபாய் கூட ரிஸ்க் எடுக்கல அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு நாம செட்டே ஆக மாட்டோம். அகைன் நான் சொல்றேன், நிஃப்டி இண்டெக்ஸ் ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ண வரவங்க 1000 ரூபாய் கூட ரிஸ்க் எடுக்க விரும்பலனா இது வேண்டாம். 1000 ரூபாய் ரிஸ்க்குக்காக எத்தனை பேரு தெரியுமா கேரி ஃபார்வர்ட் பண்றாங்க? 1000 ரூபாய் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க, ஆனா கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. கேரி ஃபார்வர்ட் பண்ணா
அந்த பிரீமியம் அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் வரலனா 0 ஆயிடும். உங்களோட 13,000 0 ஆயிடும். இதெல்லாம் மார்க் ஆப்ஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். ஸ்டாக்ஸ்ல கேரி பண்றீங்களா? ஓகே, தட் இஸ் நாட் அ பிக் இஷ்யூ. இப்போ ரிலையன்ஸ் வாங்குறேன், 50 பாயிண்ட் ஏறும்னு நினைச்சேன், ஏறல, 10 நாள் வெயிட் பண்றேன், 100 நாள் வெயிட் பண்றேன், 1000 நாள் கூட வெயிட் பண்ணுங்க, 50 பாயிண்ட் ஏறிடும். ஹெச்டிஎஃப்சி பேங்க் இப்போ நான் வாங்குறேன், 10 ரூபாய் ஏறும்னு நினைச்சேன், ஏறல, 1 மாசம் 3 மாசம் 6 மாசம் 10 மாசம் கழிச்சாவது ஏறலாம். பட் நிஃப்டி ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் டிகே இருக்கிறதுனால, ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் டிகே இருக்கிறதுனால இதெல்லாமே வந்து ரிஸ்க். அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் கண்டிப்பா போட்டு ட்ரேட் பண்ணுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, என் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி டார்கெட் ஹிட் ஆகுது மேடம், எத்தனை நாள் ஆச்சு? அப்படி நீங்க ஜேர்னல் எடுங்க, டெய்லி ட்ரேடை நோட் பண்ணுங்க. எல்லா நாளும் அப்படி நடக்காது. எனக்காவது நடக்குதா, விடுங்க, தட் இஸ் நாட் ஃபார் அஸ், விட்டுருங்க. அந்த மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு 2 ட்ரேட் எடுக்கும்போது ஒரு ட்ரேட் ஸ்டாப் லாஸ் ஆச்சுன்னா 2வது ட்ரேட்ல நீங்க ப்ராஃபிட் பண்ண தான் போறீங்க. ஸோ பி காஸ் அபவுட் மார்க்கெட். ரொம்ப கரெக்டா டிசிப்ளினா ஸ்லோவா ஆரம்பிங்க. உங்களுக்கு நாங்க எல்லாம் ஆரம்பிக்கும் போது சொல்லித்தர ஆள் இல்ல. இப்பெல்லாம் எத்தனை பேரு சொல்லித்தராங்க, எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லித்தராங்க. ஐ எம் ஹியர் டு ஃபாலோ யூ. உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. வேற என்ன சர்வீஸ் வேணும்னாலும் கேளுங்க. இதை தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் தேவை அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எனி மோர் டவுட்ஸ்? மேடம் சூப்பர் மேடம். மேடம் இந்த இதுல லே அவுட்ல வந்து லே அவுட் என்ன சார்? லே அவுட்ல 2ஆ பிரிக்கிறோம்ல மேடம் இந்த இதுல? ஆமாங்க சார். அதுல நாங்க ஓபன் பண்ணா 2 லே அவுட்லயுமே ஒரே இது இதாகுது மேடம், தனியா. ஒரே தான் சார் வரும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லே அவுட்ல போய் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல போய் மாத்தணும். ஓகே மேடம். இந்த லே அவுட்டை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல போய் மாத்துனீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் லே அவுட் வந்துடும். சரி, அப்படி பண்ணாலும் வரலாங்க மேடம், அதான் என்னன்னு தெரியல மேடம். கண்டிப்பா வரும் சார். நீங்க எந்த புரோக்கிங்ல பண்றீங்க? அலைஸ் ப்ளூவா? அலைஸ் ப்ளூல தான் பண்றேன் மேடம். ஓகே, உங்க யூசர் ஐடி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் எப்படி பண்ணணும்னு. மொபைல் பண்றீங்களா, லேப்டாப் பண்றீங்களா? மொபைல்ல பண்றேன் மேடம், லேப்டாப்லயும் பண்றேன், ரெண்டுலயுமே பண்றேன். லேப்டாப்ல எப்படி பண்ணணும் நான் உங்களுக்கு இமிடியேட்டா ஒரு வீடியோ அனுப்புறேன். சரிங்க மேடம். ஓகே மேடம். வேற எதுக்காவது டவுட்ஸ் இருக்கா? மேடம் என்னுடைய அக்கவுண்ட் இது வரைக்கும் ஓபனே ஆகலைங்க. உங்களோட அக்கவுண்ட் ஓபன் ஆகலையா? எனக்கு வாட்ஸ்அப்ல அக்கவுண்ட் நாட் ஓபன்னு போடுங்க. 2 பேரும் என் பக்கத்துல தான் இருக்காங்க. இமிடியேட்டா பேசி அக்கவுண்ட் ஓபன் பண்ண வச்சு. பலமுறை இது உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டாச்சு, நீங்களும் மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றீங்க. ஆனா மறுபடியும் அது ஃபர்ஸ்ட் எல்லாம் கேக்குறாங்க, அதுக்கு பின்னால அது ஆல்ரெடி அது ரிஜிஸ்டர்டுன்னு வருது அப்படிங்கிறாங்க. சார் உங்க நேம் முகமது சாரா? முகமது அலி. ஆமாங்க. அக்கவுண்ட் ஓபனிங் யார் பேர்ல இருக்கு சார்? என்னுடைய பேரு தாங்க. ஓகே, என்ன பிரச்சனைன்னு சொல்லிடுறேன் சார். உங்களோட ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு தெரியல, நான் செக் பண்றேன். பட் நீங்க டேட்டா ரிஜெக்ட் ஆகுதுன்னு சொல்றேன். இப்ப நீங்க வேற எங்கேயாவது அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டீங்க, இல்ல ஓபன் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நாங்க வந்து அந்த லீட ஹெட் ஆபீஸ்ல சொல்லி, ஹெட் ஆபீஸ்ல உங்க லீட அவங்க டெலீட் பண்ணணும். டெலீட் பண்ணா மட்டும்தான் உங்களோட அக்கௌண்ட் எங்க பிரான்ச்சுக்கு கீழே வரும். பட் நான் இதை என்கிட்ட சொல்லிருக்கீங்கல்ல, நான் இம்மீடியட்டா பிரான்ச்ல சொல்லி உடனே வந்து நான் மார்னிங்கே அது என்னன்னு பாத்துறேன். எனக்கு வந்து அக்கௌண்ட் நாட் கிரியேட்டட்னு மட்டும் கொஞ்சம் வாட்ஸ்அப் பண்ணுங்க, இமிடியேட்டா நோட் பண்ணிக்கிறேன். சரி, கோயம்புத்தூர் மீட்டிங் எப்ப நடக்குது மேடம்? பிரதீப் சார், நீங்க அனுப்பின டேட்டாவையும் நான் பாத்துட்டேன். உங்களோட அக்கௌண்ட் வந்து என்ன ப்ராசஸ்ல இருக்கு? லீடு வந்து நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்திருக்கு கரெக்டா சார்? இல்ல, நான் பிரதீப் பேசுறேன். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அலிஸ் ப்ளூல ஓபன் பண்றேன். சார் 2025ல மதுரை பிரான்ச்சுக்கு கீழே ஓபன் ஆயிருக்கு. பிரதீப் பி கரெக்டா? ஓபன் பண்ணலையே. நான் ஆப்ல ஓபன் பண்ணி பண்றீங்களா? ஆமா, அக்கவுண்ட் ஓபனிங் வரேன். ஓகே, அக்கவுண்ட் ஓபனிங் ப்ராசஸ்ல இருந்திருக்கலாம் மேபி. ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் பெண்டிங் ஆகி அந்த அக்கவுண்ட் வந்து ஓபன் ஆகல. இப்ப நான் வந்து நாளைக்கு காலையில பேசி இந்த அக்கவுண்ட வந்து டேட்டாவை ரிமூவ் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஷூர் ஓகே ரிமூவ் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரெஷ் டாக்குமெண்ட் வாங்கி நான் கிரியேட் பண்ணி தரேன். இந்த மாதிரியால தான் கொஞ்சம் தேங்க்யூ. உங்க யாருக்கு அக்கவுண்ட் ஓபனிங்னாலும் அக்கவுண்ட் ஓபனிங் பத்தி ரிலேட்டட் இஷ்யூனாலும் எனக்கு இமீடியட்டா கால் பண்ணுங்க, நான் அதை சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துறேன். வேற என்ன ஏதாவது இப்ப நான் எடுத்த டாபிக் ரிலேட்டடா டவுட்ஸ் இருக்கா? வணக்கம் மேடம். மேம் பிரைஸ் ஆக்ஷன் பத்தி சொல்லுங்க மேம். ஹலோ, அந்த
சூப்பர் ட்ரெண்ட் வித் பிரைஸ் ஆக்ஷன் சொன்னீங்க. மேம் அது அந்த பிரைஸ் ஆக்ஷன் பிரைஸ் சொல்லுங்க ஆக்ஷன் மேம் இன்னொரு டைம். சொல்லுங்களா? அது பிரைஸ் உங்களுக்கு ஆக்ஷன் வந்து ஆல்ரெடி நான் பிரைஸ் ஆக்ஷனுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா நிறைய கிளாஸ் இந்த நம்ம சாப்டர்லயே எடுத்திருக்கேன். உங்களுக்கு இப்ப அந்த வீடியோஸ் நான் அனுப்புறேன். ஒரு கிளான்ஸ் மட்டும் அதை பாத்துருங்க. அதுல வந்து பிரைஸ் ஆக்ஷன்ஸ் போன கிளாஸ், அதுக்கு கிளாஸ் எல்லாம் 1:1 ஸ்ட்ராட்டஜி, பிரைஸ் ஆக்ஷன் இத பத்தி எல்லாமே டீடைல்டா எடுத்திருக்கேன். நீங்க அதை மட்டும் செக் பண்ணி பாத்துக்கோங்க. மேடம் கோயம்புத்தூர் மீட்டிங் எப்போங்க? கோயம்புத்தூர் மீட்டிங் வந்து வர சாட்டர்டே அன்னைக்கு. இது முழுக்க முழுக்க ஃப்ரீ. இது நம்ம மட்டும்தான் நடத்துறோம். ஓகேங்களா? இது வந்து எக்ஸ்க்ளூசிவா கோயம்புத்தூர்ல நடக்குது. ஆல்ரெடி அதாவது இந்த மீட்டிங்கோட கெப்பாசிட்டி வந்து 50 பேர் தான். ஓகேங்களா? ஹால்ல வந்து 50 பேர் தான் உட்கார முடியும். சோ இது வரைக்கும் 190 பேர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அதனால நம்ம வந்து நம்ம பிரான்ச் கிளைண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பிரான்ச் கிளைண்ட்ஸ் வந்துடட்டும் அப்படின்னு. செகண்ட் பேட்ச் ஜென்ரலா நார்மலா எடுத்துக்கலாம் அப்படின்னு. சோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க அலைஸ் ப்ளூல இப்ப வரைக்கும் உங்களுக்கு மீட்டிங் கோயம்புத்தூர்ல மீட்டிங் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்ப வரைக்கும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணல அப்படின்னா ஓபன் பண்ணிடுங்க. ஓகேவா? கோயம்புத்தூர் ராமநாதபுரத்துல தான் இந்த மீட்டிங் நடக்குது. ஓகே. ஓகேவா? அவசியமா வந்து அட்டன் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்னா அங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அங்க வந்து சரி. லைவ்ல வந்து ஒரு 1/2 hour 1 hour எக்ஸ்ட்ராவே இருப்பேன். அப்ப உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா நான் அப்படியே லைவ்லயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். எனி மோர் டவுட்ஸ்? மேடம் நான் மேடம் கோயம்புத்தூர் வந்து வணக்கம். ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன் மேடம். ஹலோ. ஓகே. ஆனா ஆளு Hello. நம்ம பிரான்ச் அக்கௌண்ட்ல தான் இருக்கேன். பட் நான் எப்படி மேடம் 50 பேர் அலோடு சொல்லியிருக்கீங்களா? சார் நம்ம சீட் அதான் சார் 2 பேட்சா எடுத்துருவோம். இன்னும் கொஞ்சம் சீட்டு இன்னும் சீட் எப்போ மேடம் அலாட் ஆகும்? 5 மணிக்கெல்லாம் நீங்க வந்துருங்க சார். ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆ. முடிச்சிடும். ஆ சரி ஓகே ஓகே. மேடம் இந்த சூப்பர் ட்ரெண்ட்ல வந்து எந்த கேண்டிலுக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும் மேடம் பை பண்றதுக்கு? ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹையஸ்ட் செகண்ட் கேண்டில் பிரேக் பண்ணிடுச்சுனாலே பை பண்ணுங்க சார். சூப்பர் ட்ரெண்ட் லைனை கிராஸ் பண்ணுச்சுன்னா பை பண்ணுங்க அப்படின்றது தான் ரூலு. ஆனா என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றது என்னன்னா சூப்பர் ட்ரெண்டோட ஓகேவா பிரேக்க அடுத்த கேண்டில் தாண்டுச்சு அப்படின்னாலே ஐ இன்ஃபார்ம் யூ டு பை. ஓகே. ஸோ இது 3 மேடம் அதே minutes மாதிரி நான் வந்து candle. அலைஸ் ப்ளூல அக்கௌண்ட் வச்சிருக்கேன் உங்க வழியா தான். ஓகே சார். அதுல வந்து நான் வந்து அந்த இது ஆப்ஷன்ல வந்து சென்செக்ஸோட வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ம். ஆனா பட் அது வந்து கொஞ்சம் மைனஸ்ல தான் இருக்கு. அது எப்படி மேடம் அது நம்ம இன்னும் கொஞ்சம் ஏதாவது லாட் இன்க்ரீஸ் கொஞ்சம் பண்ணணுமா? வாட்ஸ்அப் பண்ணுங்க சார். நான் என்னன்னு பாக்குறேன். ஓகேங்க மேடம். அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன்லயே ஆமா. இன்வெஸ்ட் 3 minutes டைம் ஃப்ரேம் தான் சார். 3 minutes டைம் ஃப்ரேம் தான் நான் யூஸ் பண்றேன். இனிஷியல் டைம்ல நீங்க 5 minutes யூஸ் பண்ணுங்க. நான் உடனேலாம் 3 minutes யூஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து 15 minutes யூஸ் பண்ணேன். அப்புறமா 10 minutes வந்தேன். அப்புறம் 5 minutes வந்தேன். அப்புறம் தான் 3 minutes வந்தேன். 3 minutes ஒரு 2-3 மாசம் ஃபாலோ பண்ணி இந்த இந்த குளோபல் மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரென்த்தை வச்சு கேப் அப் கேப் டவுனை ஃபாலோ பண்ணி 1 minute எக்ஸிட் ஆகுறத பத்தியும் நான் பிளான் பண்ணுவேன். ஓகேவா? சோ அந்த மாதிரி ரொம்ப பிளான் ப்ராப்பர் எக்ஸிகியூஷன்ஸ்க்கு அப்புறம் தான் இதெல்லாம் நான் பண்றேன். சோ நீங்களும் எடுத்த உடனே பண்ணாதீங்க. நான் எப்போதுமே சொல்றதுதான். இப்பதான் நீங்க புதுசு மார்க்கெட்டுக்குன்னா ட்ரேட் பண்ற இன்ட்ரெஸ்ட்ல இருக்கீங்கன்னா மார்னிங் 9:15க்கு உங்க அவைலபிள் டைமை கொடுங்க. 5 இன்ட்ராடே ஸ்டாக்கு உங்களுக்கு மார்க்கெட்ல எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத எலைட் குரூப்ல நான் ப்ராப்பரா ஸ்கிரீனர் மூலமா சொல்லித்தரேன். அந்த 5 இன்ட்ராடே ஸ்டாக்ல ஒரு 5 ஸ்டாக் ஈச் 5 ஸ்டாக் ஒரு 5000 ரூபாய் இருந்தா போதும். ஈச் 5 ஸ்டாக் போடுங்க. இல்ல 3 ஸ்டாக் போடுங்க. டார்கெட் ஸ்டாப் லாஸ் போட்டு அதை ஒரு வாரம் பிராக்டிஸ் பண்ணுங்க. அதை நல்லபடியா பண்ணி முடிச்சு சம்பாதிச்சு ஓரளவு புரிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த வாரமோ அடுத்த மாசமோ நிஃப்டி ஆப்ஷனுக்கு வாங்க. எடுத்த உடனே நிஃப்டி ஆப்ஷன்ஸுக்கு வராதீங்க. ஏன்னா ஆர்டர் போட தெரியாம லாஸ் பண்றவங்களும் அதிகம். நான் வாங்கிட்டேன் எப்படி விக்கிறது ஆப்ஷன்ல வந்து நம்ம பிராக்கெட் ஆர்டர் இல்லாம ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போட முடியுமா மேடம்? பண்ணலாம் சார். சிவகுமார் சார் ரொம்ப நேரமா கேட்டுட்டே இருக்கீங்க. சொல்லுங்க சார். எனக்கு கால்ஸ் வர மாட்டேங்குது. நீ சொன்ன ஒரு 6 லட்ச ரூபா போட்டேன். பட் 1.5 லட்ச ரூபா லாஸ் பண்ணிட்டேன் திரும்ப. எனக்கு தெரியலீங்களா மேடம். நானே தான் பண்ணிட்டு இருக்கேன் ரிஸ்க் எடுத்து. நான் நிறைய தடவை உங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டேன். பட் கால்ஸே வரல. 131166 தானே சார்? ஆமாங்க மேடம். சரி சார் நான் பாக்குறேன். ஜிவி கார்ட்ட நானே சொல்லி பண்ணி திரும்ப ஓவர் ட்ரேட் பண்ணி
நீங்க தான் பண்ணுவீங்களே, அதுக்கு தான் நான் உங்கள காசு போடாதீங்க சார், ட்ரேட் பண்ணாதீங்க சார்ன்னு படிச்சு படிச்சு சொன்னேன். நான் அவ்வளோ சொல்லியும் நீங்க காசை போட்டுட்டு மேடம் காசு போட்டேன் மேடம்ன்றீங்க. சரி ஓகே, நம்ம பேசுவோம் சார். உங்க கால் வருதுமா. ஓகே, எனி மோர் டவுட்ஸ்? வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சார் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் ஆல்ரெடி சென்ட் பண்ணிட்டாங்க, நீங்க தான் ஜாயின் பண்ணல. அம்மா ஒரு கால் பண்ணுங்க சிவகுமார் சாருக்கு. ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்யூ so மச் ஃபார் ஜாயினிங். இந்த வாரம் உங்களுக்கு சூப்பர் ப்ராஃபிட்டபிளா இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். பிரைஸ் ஆக்ஷன் வீடியோ, மற்ற வீடியோஸ் எல்லாமே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் ஷேர் பண்றேன். அண்ட் இன்ஸ்டால இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வாரத்துக்கான ப்ராஸ்பெக்ட்ஸ், யூடியூப்ல இந்த வாரத்துக்கான ப்ராஸ்பெக்ட்ஸ் வீடியோ எல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன். அதெல்லாம் நீங்க பாருங்க. ப்ராப்பரா மார்க்கெட்ல லேர்ன் பண்ணுங்க. நான் எல்லா செக்ஷன்லயும் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கிடைக்காது. இத பத்தின விஷயம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சதே நல்லது. எங்க அம்மா எல்லாம் சம்பாதிச்சாங்க, உழைச்சாங்க, கஷ்டப்பட்டாங்க. எதுல இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியாம லேண்ட் வாங்குறது, கோல்டு வாங்குறது. 10 லட்சத்துக்கு வாங்கின லேண்டு இன்னைக்கு ஒரு 35 இருந்து 50 லட்சம் இருக்கா? ஃபைன். அதே 10 லட்சத்தை அந்த வருஷம் அவங்க ஒரு நல்ல ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு அதோட மதிப்பு மோர் தென் 2 crore இருந்திருக்கும். ஓகேவா? சோ டெஃபினட்டா நான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை தப்புன்னு சொல்லல, ஆனா டைவர்சிஃபைட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்ப நான் உங்களையும் ஸ்டாக்ல மட்டும் போடுங்கன்னு சொல்ல மாட்டேன். சூஸ் 3 டிஃப்ரெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஒன்னு ஸ்டாக்ஸ், இன்னொன்னு கோல்டு, இன்னொன்னு லேண்ட். லேண்டுங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி 100 ரூபாயெல்லாம் வாங்க முடியாதுல்ல. அப்படின்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட். கோல்டையும் ஸ்டாக்ஸ்லயும் அக்யூமுலேஷன் பண்ண ஆரம்பிங்க. ஒரு 30 லட்சம் 40 லட்சம் அக்யூமுலேட் ஆகுதா, கோல்டுலயும் ஸ்டாக்லயும் பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணுங்க. அதுல ஒரு 15-20 லட்சத்தை வச்சு ரியல் லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்படிதான் டைவர்சிஃபைடா பண்ணணும். இப்படிதான் நான் பண்ணிருக்கேன், சக்சஸ் பண்ணிருக்கேன். சோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஸ்டே வித் மீ. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்யூ so மச் ஃபார் ஜாயினிங் திஸ் செக்ஷன். இந்த வாரம் உங்களுக்கு சூப்பர் ப்ராஃபிட்டபிளா போக வாழ்த்துக்கள். நாளையில இருந்து உங்க ட்ரேடை நம்ம குரூப்ல ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எஸ், இன்னைக்கே உங்க அக்கௌண்ட்டை நம்ம பிரான்ச்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அக்கௌண்ட் ஆல்ரெடி ஓபன் பண்ணிட்டேன் மேடம், இது வரைக்கும் நான் ட்ரேடே பண்ண ஆரம்பிக்கலனா இன்னைக்கே பே இன் பண்ணிட்டு குரூப்ல கன்ஃபார்ம் பண்ணுங்க. நாளையில இருந்து உங்களுக்கு எல்லா சப்போர்ட் அண்ட் சர்வீஸ் வரும். 8:30 மணிக்கு ஸ்விங் ஸ்டாக்ஸ் அப்டேட்ஸ் கொடுத்துருவேன். ஸ்விங் ஸ்டாக்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி குரூப்பை கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க ஃபண்ட் ஆட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க, குரூப்ல ரீஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. நாளையில இருந்து உங்க ட்ரேட் ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு அக்கௌண்ட் டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு ஈவினிங் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். டியூஸ்டே அன்னைக்கு நீங்க ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? எனி மோர் டவுட்ஸ் கம் பேக் டு மீ. இந்த மாதிரி அடுத்தடுத்து ஃப்ரீ செக்ஷன்ல ஜாயின் பண்ண ஸ்டே வித். தேங்க்யூ அண்ட் குட் நைட் டு ஆல். ஹாவ் அ ஃபென்டாஸ்டிக் வீக். இந்த ஃபினான்ஷியல் இயர் தொடர்ந்து லாபகரமா போக வாழ்த்துக்கள்.